இங்க ஒரு பொண்ணு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பஸ்ல ஒரு தாத்தா நின்னுட்டு வராரு. இத பார்த்ததும் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்த சீட்டை விட்டு எழுந்து அந்த தாத்தாக்கு இடம் கொடுக்குறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூக்கு போறா. போயிட்டு அந்த மேனேஜருடைய காலை பார்த்ததும் பஸ்ல நின்னுட்டு இருந்த அந்த தாத்தாவோட சாக்ஸ் மாதிரியே இருக்கு. இப்ப இந்த பொண்ணு நிமிர்ந்து பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தர். இப்ப இந்த பொண்ணு இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னு சொல்லி சோகமா அங்க இருந்து வெளியே வரா. வெளியே வரும்போது பார்த்தா இந்த தாத்தா இந்த கம்பெனில கிளீனிங் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த தாத்தாவும் இந்த பொண்ணை பார்த்து எனக்கு பஸ்ல இடம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிமான்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணை இன்டர்வியூ எடுத்த எல்லாருமே ஓடி வந்து பாஸ் நீங்க ஏன் கிளீனிங் வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இந்த பொண்ணு இந்த தாத்தா தான் பாஸ்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறா. ஆனா அவர் பக்கத்துல இன்னொரு தாத்தா இருக்காரு, அவர்தான் பாஸ். இப்ப அந்த ஒரிஜினல் பாஸும் நடிச்சது போதும் சேர்மன் வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு மறுபடியும் இந்த தாத்தா தான் சேர்மன் சொல்லிட்டு பாக்குறா. ஆனா அதுவும் கிடையாது. இப்ப வேற ஒருத்தர் ஒரு டேபிள் கடையில இருந்து வெளியே வந்து நான் தான் சேர்மன் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு நம்ம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லி பார்த்தா கடைசியா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. இங்க ஒரு மேம் இவங்க கிளாஸ்ல எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இவங்க சொன்ன அடுத்த செகண்ட்லயே இந்த கிளாஸுக்கு ஒரு பையன் லேட்டா வரான். இப்ப அந்த மேம் அந்த பையனை பார்த்து உன் நேம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அவனோட நேம சொல்றான். ஆனா இந்த மேம் இங்கிலீஷ்ல நேம சொல்றான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இத பார்த்து இந்த கிளாஸ் பசங்க எல்லாம் இவங்களை எப்படா சமாளிக்குதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பசங்க கிளாஸ கவனிக்காம இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செயின்சாவை எடுத்து அவங்க புக்கை கட் பண்ணிடுறாங்க. புக்கை கட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பசங்க உட்காந்துட்டு இருந்த டேபிளையும் சேர்த்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பசங்க என்ன தப்பு பண்ணாலும் இந்த மேம் அவங்க கையில கிடைக்கிற சாக் பீஸை வச்சு கண்ணா பின்னான்னு தூக்கி அடிச்சிடறாங்க. சோ இப்ப இந்த பசங்க ஒரு பிளான் பண்ணி அடுத்த நாள் இந்த மேம் கிட்ட இருந்து தப்பிக்க அந்த சாக் பீஸை கம்ம போட்டு ஒட்டி வச்சிடறாங்க. இத பார்த்து இந்த மேம் கடுப்பாகி அங்க இருக்கிற டஸ்டரை தூக்கி இந்த பசங்க மேல அடிக்கிறாங்க. ஆனா அந்த டஸ்டர் போன வேகத்திலே திரும்பி வந்து இவங்க மூஞ்சி மேலே அடிச்சிருது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த டஸ்டர்ல கூட ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த மேம் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பயந்து இந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே உசாரா ஹெல்மெட்டை போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க கிளாஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்துறான். அந்த பொண்ணு அந்த மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆனா இந்த மேம் அந்த பையனை ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு முடிய போட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்க சூப்பர் பவர் இருக்கிற பசங்களுக்குலாம் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு அவருடைய கண்ணை சிமிட்டி சிமிட்டி காட்டுறா. இத பார்த்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவரும் அந்த பொண்ணை விட வேகமா கண்ணை சிமிட்டி காட்டிட்டு அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இங்க ஒரு பையன் வரான். அவன் ஒரு பேப்பர் எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டு மென்னு வாயில ஒரு பேனாவை வச்சு ஊதுறான். இப்ப அந்த பேப்பர் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகி அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த ஒரு மூஞ்சி மேலேயே விழுந்துருது. சோ இப்ப இவனுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஒரு பையன் வரான். இவன் கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவனுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே அவனால பெருசாக்க முடியும். இத பார்த்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவங்களும் இவனை பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மூணாவது ஒரு பையன் வந்து அப்படியே இன்விசிபிளா மறைஞ்சு காமிக்கிறான். இத பார்த்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவங்களும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி இவனை பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பொண்ணு வந்து அங்க இருக்கிற டேபிள் எடுத்து தூக்கி வீசுறா. இந்த சின்ன பொண்ணோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவர் இந்த பொண்ணுமே பாஸ் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இங்க ஒரு பொண்ணு அவ கண்ணாலேயே கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசுறா. கடைசியா ஒரு பையன் வந்தான் பாருங்க. அவன் மூக்குல இருந்து ஏதோ சளி மாதிரி ஒண்ணு பெருசா வெளியே வந்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த ஒரு மூஞ்சி மேலேயே வெடிச்சு செதறிடுது. இங்க நம்ம ஹீரோவை கார்ல ஸ்பீடா வந்ததால ஒரு போலீஸ் அவனை ஸ்டாப் பண்றாங்க. இந்த போலீஸை பார்த்ததும் நம்ம ஹீரோ லைட்டா பயந்து என் ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லிடுறான். இவன் சொல்றதை கேட்ட அந்த போலீஸுக்கும் இவன் மேல டவுட் வந்து நானும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹஸ்பண்ட் இல்லாம யாராவது டெலிவரிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவங்களும் ஆமா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவனை இப்ப உள்ள போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்து இந்த போலீஸ் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட உதவி கேட்கறான். இந்த பொண்ணு அந்த போலீஸ் பார்க்கும்போது இவனோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஆனா இன்னும் இந்த போலீஸுக்கு இவன் மேல டவுட்டா தான் இருக்கு. சோ இவனை ஃபாலோ பண்றாரு. இப்ப இந்த குழந்தை நடக்கவே ஆரம்பிச்சிருது. இவன பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த போலீஸ் இவனையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த குழந்தையும் வளர்ந்து அவனுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் இந்த போலீஸ் நம்ம ஹீரோவை சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறா. ஆனா அப்பயுமே இவரு நம்ம ஹீரோவை சந்தேகமா தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவனுடைய பையன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேற ஒரு ஊருக்கு கிளம்பிடுறான். கடைசியா நம்ம ஹீரோ ரொம்பவே வயசாகி அவனுடைய ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். கடைசியா தான் அந்த போலீஸ் சொல்றாரு இந்த டைம் உன்னை வார்னிங்கோட விடுறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பீடா போகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஒரு பையன் அவன் பிறந்தல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு செகண்ட் கூட விடாம தினமுமே பாம்பு போட்டுட்டே இருக்கான். அதனாலேயே இவங்க பேரண்ட்ஸ் இவன் பட்டெக்ஸ் பின்னாடி ஒரு கவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பாம்பை போடுவான் பாருங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த எல்லா பசங்களுமே சேர்ந்து இவன் தான் பாம்பு போட்டான்னு சொல்லிட்டு இவனை கையை காட்டி கலாய்க்கிறாங்க. ஆனா அங்க ஒரு கண்ணாடி போட்ட பையன் மட்டும் இவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஏன்னா அந்த பையன் பிறக்கும் போதே ஸ்மெல்லிங் சென்ஸே இல்லாம பிறந்திருக்கான். சோ அதனால அவனுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. இப்ப இந்த கண்ணாடி போட்ட பையனும் புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பான். சோ இவனோட ஃப்ரெண்டுக்காக அந்த பாம்பை விட்டா கூட வெளியே போக முடியாத மாதிரி ஒரு பேண்ட் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறான். கூடவே ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்துட்டு அந்த பாக்ஸை நீ பிரஸ் பண்ணா இதுல இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியே போயிடும்னு சொல்றான். இத கேட்டதுமே இந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாகி அவனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடுறான். இப்ப இவனும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் இவனுடைய பாக்ஸை புடுங்கிக்கிறான். இப்ப இந்த பாக்ஸ் அவனுடைய லஞ்ச் பாக்ஸ்னு நினைச்சிட்டு ஓபன் பண்ணுவான் பாருங்க.